உங்களுடைய நன்றி செந்தில் அவர்களுக்கு ஆத்மாவை நன்றாக விளக்கிவிட்டார். நல்லா எளிமையாக சொல்லிட்டார். ஒரு கிராமத்தில் போய் நம்ம ஒரு வழி கேட்டோம்னா அவன் என்ன சொல்லுவான், ஐயா நேராக போயிட்டு சோத்துக்கு பக்கமாக திரும்பிக்க, மொதல் தெரு ஒன்று வரும், 1வது தெரு வரும், அது சரீரன்னு பேர் போட்டிருப்பான், அங்கங்கே உள்ளே நுழைஞ்சிடாத. 2வது தெரு ரைட்டில் போட்டிருப்போம், அதுக்கு பஞ்சகோசம்னு போட்டிருப்போம், அதுலேயும் உள்ளே நுழைஞ்சிடாத. 3வது தெரு இருக்கும், அது அவசாத்திரை, அதுலேயும் நுழைஞ்சிடாதையா. 4வது தெரு 1 2 3 4வது தெருவுக்கு உள்ள நுழைஞ்சிக்க. ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அதுதான் சச்சிதானந்தம், அதுக்குள்ளார நுழைஞ்சிங்கன்னா ஆத்மா உனக்கு நல்லா 4வது தெருவில் தெரியும் அப்படிங்கிறது இந்த முதல் பாடனுடைய கருத்து நினைக்கிறேன். அது அழகாக சொல்லிட்டார் அவர். ரொம்ப நன்றி, நம்முடைய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம நிர்மல்ஜி வெயிட் பண்ணுறாங்க ரொம்ப நாளாக. அவங்க நமக்கு பிரம்ம ஐக்கியத்தை பற்றின ஈஸ்வரர், நான் உலகம் கடவுள் என்பதை பற்றி நமக்கு விரிவாக கூறுவார்கள். அவர்களை நான் அழைக்கின்றேன். என் பேர் கணேசன், நிர்மல் கணேசன் சொல்லுவாங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து தான் வரேன். உட்காந்துக்கலாங்களா? நீங்கள் 2 நாளாக வகுப்பு கேட்டுட்ருக்கீங்க. நான் ரொம்ப லேட் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு இப்போ தான் வந்தேன். எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு பெரிய தலைப்பு, ஆனால் என்னால் சுருக்கமாக தான் பேச முடியும். ஏன்னா மொத்த வேதாந்தமும் அந்த தலைப்பில் அடங்கியிருக்கு. அதனால் என்னால் எவ்வளோ தூரம் என்னால் புரிய வைக்க முடியுமோ ஒரு என்னோடய சிற்ற அறிவில் உள்ள விஷயத்தை என்னால் நான் புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். ஆரம்பிக்கலாங்க. சதாசிவபிரமோ சதாசம ஆரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்வதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த எங்களுடைய குரு சங்கரானந்தா அவர்களால் நாங்கள் இப்போது செதுக்கப்பட்டுருக்குறோம். நாங்கள் இப்போ சொல்லப்போனால் உங்களிடத்தில் இந்த விஷயங்களெல்லாம் அத்வைத வேதாந்தங்கள் எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு நாங்கள் சிற்பமாக அழகான ஒரு சிற்பமானு கேட்டால் இல்லை, இன்னும் பாறாங்கல்லாம் தான் இருக்கிறோம். அவர் செதுக்கிட்டு இருக்கிறாரு. செதில்களை உதுத்தின போக மீதி தெரிகிறது தான் இப்போ நாங்கள் பேசுகிறது. அதனால் ஏன்னா அத்வைத வேதாந்தம் அப்படிங்கிறது அவ்வளோ எளிதில் விளக்கக்கூடிய விஷயம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களும் இருமையை பற்றி தான் பேசுது. இந்தியாவில் பல சமயங்களும் பல பிரிவுகளும் இருமை பற்றி தான் பேசுது. இது அத்வைத வேதாந்தம் என்னன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அத்வைத வேதாந்தம் அப்படிங்கிறது இரண்டற்ற உண்டு. இரண்டற்ற உண்டுன்னு ஏன் சொல்லணும்? ஒன்றுன்னு சொல்லிட்டு போகலாமே அப்படிங்கிற கேள்வி கூட நம்ம மனசுக்குள்ளே வரலாம். ஏன் ஒன்றுன்னு சொன்னிங்கன்னா ஒன்றை கூட 2ஆக உடைச்சிடலாம், அது 2 ஆகிடும். இது எப்பவும் ஒன்று தான், 2க்கு அங்கே வேலையே இல்லை, 2 உண்டாக்கவே முடியாது. அப்படிங்கிறனால தான் இது இரண்டற்ற ஒன்றுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த அத்வைத வேதாந்தத்தை கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம இதுவரைக்கும் படித்ததை மறக்கணும், கற்றதை மறக்கணும். நம்ம அறிவுக்குள்ளே பல விஷயங்களை போட்டுட்டு நம்ம வந்திருப்போம். எத்தனையோ மதங்கள், கோட்பாடுகள், எத்தனையோ போதனைகள், எத்தனையோ புத்தகங்கள், இத்தனையெல்லாம் நம்ம படிச்சுட்டு அந்த அறிவை ஃபில் பண்ணிவிட்டு இந்த அறிவை கேட்கும்போது முரண்பாடாக தான் தெரியும். அவ்வளோ எளிதில் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியாதுங்க. ஏன்னா இது வேறு இருக்கிற தன்னை பற்றிய சப்ஜெக்ட், நான் அப்படிங்கிற என்னை பற்றிய சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது சொல்லிச்சுன்னா நம்ம அதை பற்றி சொல்லி போடலாம். சொர்க்கம் என்ன, நரகம் என்ன, உலகம் என்ன, இது என்ன, அது என்னென்னா அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம், சொல்ல முடியும். நான் அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணேன், அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன பேசுறதுக்கு இருக்குது? இப்போ எங்கிட்டே இந்த சப்ஜெக்ட் இருக்குது, நான் என்ன பேசுறது? நானுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன கேட்குறோம்? எங்கேயோ போனேன், நான் தான் குத்துக்கல் மாதிரி நிற்கிறேன், தெரியலையே உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த உடம்பு தான் நான். அப்போது இந்த உலகம்னா என்னங்க உலகம் இல்லை? இந்த உலகம் பூரா நம்ம சுற்றிட்டு வந்த உலகம் சுற்றி வாலிபன் படம் எடுத்தாங்க. நான் அந்த கண்ட்ரி போனேன், இந்த கண்ட்ரி போனேன், அந்த ஊருக்கு போனேன், இதுதான் உலகங்க. கரெக்டு தான், அதுதான் உலகம். கடவுள் என்ன? சின்ன வயசுலேருந்தே கண்ணை குத்தும், நீ பாவம் பண்ணக்கூடாது, உன்னை தண்டிச்சிடுவார், நீ கோயிலுக்கு போ, தேங்காய் உட, உன்னை பாஸ் பண்ணி விட்டுருவார். இப்படி தானே நம்ம கடவுளை கற்றுக்கிட்டோம். எப்போது நான், உலகம், கடவுள் அப்படிங்கிறத
நம்ம சின்ன வயசுல தான் தெளிவாக தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அப்போ எதுக்காக நம்ம இங்கே வந்து உட்காந்துட்டு இதை பற்றி கேட்கணும்? இல்லை. அப்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டதில் எங்கேயோ ஒரு தப்பு இருக்குது. நான் இந்த உடம்பு இல்லை, நான் பார்க்குற அந்த உலகம் நிஜம் இல்லை, கடவுள் நான் இதுவரைக்கும் அறிந்து வைத்தென்ற கடவுள் அது கடவுள் இல்லை அப்படிங்கிற வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. வேதம் எப்பவும் உண்மையைத்தான் சொல்லும், பொய் சொல்லாதுங்கிறது நம்ம சாஸ்திரத்தினுடைய சம்பிரதாயம். அப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லுது என்னை பற்றி அப்படிங்கிறதான். இப்போ வேதம் வந்து இந்த இடத்துல வேதம் நமக்கு இந்த ஆராய்ச்சி நம்மளுக்குள்ள வந்துருச்சுனாலே அந்த இடத்துல இருந்து நம்ம ஆன்மீக பயணம் தொடங்கிருச்சு, வேதம்ங்கிறது நம்ம தொடங்கிருச்சு. இந்த இப்போ என்ன பர்பஸ்க்காக உட்காந்துருக்கோமோ அது தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். ஏங்கிற கேள்வி நம்மளுக்குள்ள வந்து நான் யாருங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துருச்சு இல்லைங்களா? அங்கே போகுது. அப்போது இந்த செந்தில் சார் பேசுனதுக்கு ஒரு ஏன்னா எங்கிட்ட நிறைய வந்து சப்ஜெக்ட் கிடையாது, அதனால இப்படியே காலத்தை ஓட்டணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த கடைசியில் இந்த பேசுகிறவங்களுடைய சிரமம் என்ன தெரியுங்களா? முதல்ல பேசுகிற சிரமம் யாருக்குமே ஒன்றும் தெரியாது, கரெக்டாக சப்ஜெக்ட் பேசணும். இந்த கடைசியில் பேசுகிறவங்க சிரமம் என்னென்னா எல்லாத்தையும் பேசி போடுவாங்க. ஆச்சா திரும்ப அரைச்சமாவே அரைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது நான் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன நமக்கு தெரியாது, ஏன்னா இவங்க என்னென்ன அரைச்சாங்கிறத நான் இப்போ தான் வந்து எனக்கு தெரியாது. ஆமாம், சரி அப்படியே அரைக்க முயற்சி பண்ணுவோம். இப்போது செந்தில் சார் இதுக்கு வர்றேன், இந்த சப்ஜெக்டுக்கு உங்களுடைய அனுமதியோடு நான் சேகர்ஜிக்கு ஒரு பதில் தர்றேன். அவர் கேட்டார், இருக்கிறது இது இறைவன் இது இறைவன் இது இறைவன் சொல்கிறீங்களே, டிச்சு தண்ணி இறைவனா மலம் இறைவனா அப்படின்னு கேட்குறார். நம்ம என்ன சொல்கிறோம்? அத்வைத வேதாந்தத்தில் ஒன்று தான் இருக்குது, இருப்பதெல்லாம் இறைவனுங்கிறோம். அப்போ இருப்பதெல்லாம் இறைவன் சொல்லிச்சுன்னா நானும் இறைவன் நீங்களும் இறைவன், இந்த பில்டிங்கில் எல்லாம் இறைவன். இது அபத்தமாக தெரியும், புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான் வேதம் சொல்லுது. அவங்க பதில் இப்போ நான் பதில் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் விளக்கத்துக்கு நான் உள்ளே போகலைங்க. அப்போது அந்த பதில் என்ன? அது இறைவன் தான். இறைவனா வெளிப்படுதான்னு கேட்டால், இந்த இறைவனான்னு கேட்டால் அது அவர் என்ன கேட்டார்? அதுலேயும் இறைவன் இருக்காரான்னு கேட்டார். அதுல இறைவன் இருக்கிறாருங்கிறது எல்லாத்துலயும் இறைவன் இருக்கிறார், இறைவனாத்தான் இருக்கார், பொருளே இறைவன் தான். அதுல இறைவன் இருக்கிறாருங்கிற கேள்வி என்னை பொறுத்தளவுக்கு சரியா எனக்கு படலை. ஏன்னா எல்லாமே இறைவனுக்கு போகுது, அப்ப ஏதோ இறைவன் எங்கேயும் இருக்கிறாரு, அந்த பொருளுக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு வந்துடும். அப்படி இல்லை, இறைவன் தான் ஆனா எங்கும் இருப்பது இறைவன், எங்கும்னா எல்லாமாக எங்கும் இருப்பது இறைவன், எல்லாமாக இருப்பதும் இறைவன். அதை நம்ம தெளிவா நம்ம முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன கேட்டாரு? ஏன் அதுக்கு நம்மளுக்கெல்லாம் அறிவு இருக்குதே, சித்து இருக்குது. சித்துங்கிறது இருத்தல் தன்மை, இருத்தல் தன்மைக்கு பேரு சித்து. அப்போ அதுக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். கண்டிப்பா சத்து சித்து அனந்தம் சச்சிதானந்த பிரம்மம் உலக காரணம் பிரம்ம இது சிருஷ்டி காரணம் அஸ்தி இருக்கார். அவர் இல்லாத இடமே இல்லை, அவரு தான் இருக்கார். ஆனா அப்ப அறிவுத்தன்மை இருக்குதுன்னா அங்கேயே அறிவு இல்லை. அடுத்த கேள்வி வரணும். அப்போ அறிவுத்தன்மை வெளிப்படுறதுக்கு ஒரு மீடியா வேணும். ஒரு சூரிய ஒளி கண்ணாடியில் பிரதிபலிக்கும், தண்ணியில பிரதிபலிக்கும், எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்குமா? அதுக்கு ஒரு மீடியா வேணும் இல்லையா? அப்போ இந்த சூட்சும சரீரத்தில் இப்படி ஒரு மனம்ங்கிற அந்த கர்ணங்கிற மீடியால தான் அந்த இறைத்தன்மை, அந்த சுத்த சைதன்யம், அந்த அறிவு தத்துவம் பிரதிபலிக்குது. அது மாதிரி அந்த பொருள்ல இவங்க நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பொருள்ல அந்த சூட்சும சரீரங்கிற அந்த தன்மை இல்லை. சூட்சும சரீரம் இருந்தால் தான் அந்த அறிவுத்தன்மை இருக்க முடியும். அதனால அங்க சத்து இருக்குது, சித்து இல்லை. சித்து இல்லாம இல்லை, இருக்குது, வெளிப்படலை, அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்லை புரியலைன்னா நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாங்க, தப்பு இல்லை. ஏமா இல்லை புரிஞ்சுது இல்லைங்க? அதுங்களா? ஆமா, அது நீங்க ரொம்ப கேட்கறதுக்கு சூட்சும சரீரங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க யார் என்ன தானே பாக்குறீங்க? இல்ல நான் எனக்கு சூட்சமங்கிறது என்னன்னு அதுதான் என்னன்னுங்கன்னா அதான் சூட்சுமத்தன் சுரைங்கிறது. இப்போ நம்ம இது ஸ்தூலம், இது கண்ணால பார்க்குறோம், தொட்டு உணர்றோம், இதெல்லாம் பார்க்குறோம். சூட்சுமங்கிறது கண்ணுக்கு தெரியாத இருக்கிறத நம்ம சூட்சம்னு சொல்றோம். அப்போ இந்த உடம்புக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குதா இல்லையா? இருக்குது இல்லைங்க. மனம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம பார்க்குறோமா? புத்தின்னு ஒன்று இருக்குல்லங்க, பார்க்குறோமா? அகங்காரம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, பார்க்குறோமா?
இதெல்லாம் இந்த பிராணன், இந்த நம்ம சக்தியை கையை தூக்குறேன் இறக்கிறேன், இது பிராணன் இல்லைன்னா அந்த கையை தூக்க முடியுமா? பிணத்தினால் இதெல்லாம் செய்ய முடியுமா? பிணத்தினால் இதெல்லாம் செய்ய முடியலன்னா அப்போ பிணத்துக்குள்ள அந்த உடம்புக்குள்ள என்ன இருந்து செய்யுது? என்ன இருக்குது? அது சூட்சும சரீரம். அந்த சூட்சும சரீரம் தான் அறிவாக இருக்குது. அங்கதான் அறிவு இருக்கு. அது என்னன்னா அதனுடைய சூட்சும சரீரங்கிறது ஒண்ணு, அது அந்த கரணம் சொல்றோம். கரணம்ங்கிறது கருவி, இந்த உடம்புக்கு தேவையான இயக்கத்துக்கு தேவையான கருவி அது. அப்போ நீங்க இந்த அந்த கரணத்துல என்னெல்லாம் இருக்குன்னு கேட்கலாம். அதை எப்படி வகைப்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா, மனம்ங்கிறது அந்த கரணம் தான். அது மனம் என்ன பண்ணும்? சங்கல்பம் எடுக்கும். இன்னைக்கு ஒரு புத்தி, இன்னைக்கு ஒன்று யோசிக்கும். இன்னைக்கு எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த கிளாஸ்ல. அப்புறம் மாத்திக்கும். சங்கல்ப விகல்பம். அது முடிவெடுக்கும், மாத்திக்கும், குழப்பத்தில் இருக்கும், தடுமாறு, இது பண்ணும், அது பண்ணும், வேண்டாத புலன்கள், இந்த கண் காது, இந்த புலன்கள் போற விஷயத்துக்கு பின்னாடி ஓடி உலகத்தை அறிஞ்சு உலக துன்பங்களையும் இன்பங்களையும் தன்னால் போட்டுக்கிறது தான் அதனுடைய மனத்தினுடைய வேலை. சரி, அப்போ அறிவுன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, அந்த அறிவு என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, மனம் செய்யக்கூடிய விஷயத்தை தீர்மானிச்சு இது நீ செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவெடுக்கிற தன்மை எதுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அறிவுக்கு தான் இருக்க, மனத்துக்கு இல்லை. மனம் உணர்வுபூர்வமாக இருக்குது. மனத்தை மொழியால் அதை புரிவிக்க முடியாது. மனத்தை பழக்கத்தால் மட்டும்தான் புரிய வைக்க முடியும். ஆனால் அறிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, மொழியால் அதை புரிய முடியும். மனத்தை அறிவை பழக்க முடியாது. அறிவு மனத்துக்கு புத்திக்கு அறிவு தான் கொடுக்க முடியும், பழக்க. ஆனால் மனத்துக்கு போய் மனமே திருந்துன்னு சொல்லி நீங்கள் என்ன அறிவு கொடுத்தாலும் திருந்தாது. அது பழக்க தான் அது தன்னுடைய இது மாற்றிக்கும், குணத்தை, தன்னுடைய தன்மையை மாற்றிக்கும். அப்போது புத்தின்னு ஒன்று இருக்குது அந்த காரணத்தில், அறிவுன்னு ஒன்று இருக்குதுங்க. அது போக இன்னொரு இந்த சப்ஜெக்டுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை நான் பேசிகிட்டு இருக்கேன், இருந்தாலும் அம்மா கேட்டதுனால சொல்கிறேங்க. இதெல்லாம் சரி. அப்போ அகங்காரம்னு ஒன்று இருக்குது. வரும் எதிலிருந்து வருங்க? புத்தியினுடைய விருத்தி. புத்தியிலிருந்து ஏற்படக்கூடிய விருத்திக்கு பேர் அகங்காரம். அகங்காரம்னு ஒன்று தனியாக கிடையாதுங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் புத்தி இந்த உடம்போட இந்த சங்கல்பம் இது ரொம்ப ஐக்கியமாக இருக்குது அந்த காரணம். அப்போ என்ன பண்ணிக்குது? இந்த உடம்புன்னு நானே நினச்சிக்குது. மனம் எங்கெல்லாம் போய் ஒட்டிக்குதோ அங்கெல்லாம் என்னுடைய செல்ஃபோனு, என்னுடைய வீடு, என்னுடைய காரு, எல்லாம் என்னுடைய உறவு அப்படின்னு அந்த உறவோடு போய் ஒட்டிக்கிறது இல்லைங்களா? அது அப்போது இந்த விருத்தி வரும்போது நான் போலீஸ் ஆஃபீஸரு, நான் பால்காரன், நான் தையல்காரன், நான் பணக்காரன், நான் ஏழை, நான் நோய்வாய்ப்பட்டவன், நான் குள்ளமானவன், நான் கருப்பானவன் அப்படின்னு எல்லா அடையாளங்களையும் தன் மீது சுமத்திக்க பாருங்க. அது அந்த அகங்காரங்கிற அகந்தையில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், விருத்திகள். அது அகங்காரத்தினுடைய வேலைங்க. அப்போ அந்த சூட்சம சரீரங்கிறது இந்த கலவை தான் சூட்சம சரீரம்னு சொல்றோம். புரிஞ்சுக்கலாமா? இது அந்த ஜட பொருள்கள் இல்லை. மலை இருக்குது, நதி இருக்குது, இந்த கதவு இருக்குது. இதுல எல்லாம் இந்த சடப்பொருள்கள் சூட்சம சரீரம்ங்கிறது இல்லை. அந்த சூட்சம சரீரங்கிறது அந்த வெளிப்படக்கூடிய தன்மை இல்லை. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இல்லை. அதுல சத்து இருக்குது, சித்து இருக்குது, எல்லாம் இருக்கலாம். அந்த வெளிப்படக்கூடிய அந்த மீடியா இல்லை. மீடியா இது உங்களுக்கு இன்னும் சொல்ல போனோம்னா, கான்சியஸ்ன்னு பேசிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அது ஆத்ம கான்சியஸ். அந்த கான்சியஸ் ஒரிஜினல் கான்சியஸ் அப்படிங்கிறதா அந்த தூய அறிவுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அது இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லைங்களா? இதுவும் அதே தான், அதே கான்சியஸ் தான். இதுக்கு பேர் என்னங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் கான்சியஸ்னஸ். அது ஓசி, இது ஆர்சி. அது கேபிட்டல் ஐ, இது ஸ்மால் லெட்டர் ஐ. இதாம்மா புரிஞ்சுங்களாமா உங்களுக்கு? இதுதான் அந்த இந்த கான்சியஸ்னஸுக்கும் நம்மளுக்கு உள்ள ஒரு இதுங்க. இது கான்சியஸ்னஸ் இது கேட்டவங்க யாரோ கேட்டாங்க, கான்சியஸ்னஸ்னா என்னென்னு கேட்டாங்க நினைக்கிறேன் இல்லைங்களா? அந்த தூய அறிவு. அது அப்போது நான் தான் சொன்னேன்னா சரி. அப்போது இது இந்த கேள்விக்குள்ள பதிலாக சொல்லிக்கிறோமா? இப்போது நான், கடவுள், உலகம், இது நான் சொன்ன மாதிரி தெரிஞ்ச விஷயம். ஆனால் வேதம் தெரிஞ்சதைத்தான் வேற மாதிரி சொல்லி புதிய முறையில் சொல்லி புரிய வைக்குது. வேதத்தினுடைய வேலை இதுதான். வேதத்தினுடைய வேலை என்னங்க? புதுசாக எதுவும் சொல்லலை. ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக எதையாவது கொண்டுட்டு வேதம் சொல்லுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இருக்கிறதையே வேறு மாதிரி சொல்லுது. நான் இருக்கிறேன், வேற மாதிரி சொல்லுது. உலகம் இருக்குது, வேற மாதிரி சொல்லுது. கடவுள் இருக்கிறாரு, வேற மாதிரி சொல்லுது. இதுதான் அந்த ஆராய்ச்சி. அதை இந்த அத்வைத வேதாந்தத்தில் எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமோ அவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க. மற்ற எல்லா மதங்களும், எல்லா தத்துவ இதுகளும், எல்லா சமயங்களும்
இது வேற வேறேன்னு சொல்லுது. இந்த மூன்றும் வேறே அப்படிங்குது. நம்ம சொல்கிறோம் அத்வைத வேதாந்தத்தில் ஒன்றுன்னு சொல்கிறோம். அதை பற்றி தான் இருக்கு. அதனால் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியாமல் இங்கே கண்டிப்பாக நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் நல்லா எங்களை விட கூட எல்லாம் நல்லா தெரிஞ்சு தான் வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஏதாவது கற்று வச்சுருந்தோம்னா அந்த கற்றுதலை மறந்துடுவோம். நம் புத்தியில் எதையாவது வேறு விஷயங்களை ஏற்றிருந்தோம்னா அந்த விஷயங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். இந்த அத்வைத வேதாந்தம் என்ன சொல்கிறாங்க, அதில் என்ன நம்ம குற்றம் கண்டுபிடிக்கலாம், குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஏதாவது எண்ணங்கள் இருந்தால் குறைகள் கண்டுபிடிங்க, குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. குறைகள் இருந்தால் எடுத்து சுட்டி காட்டுங்க. நம்ம இதே கிளாஸுக்கு நீங்கள் ரெகுலராக வாங்க. கண்டிப்பாக நாங்கள் எங்களை செதுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் குருவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஆசிரமங்கள்லையும் எல்லா இடத்துலையும் குருமார்கள் சிஷ்யர்கள் உருவாக்குவாங்க. சிஷ்யர்கள் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அங்கே நான் சொல்கிற வார்த்தையை தவற எடுத்துங்க, அடிமைகளை உருவாக்குறாங்க அவங்க. இங்கே எங்கள் குருவுடைய நோக்கம் அடிமைகளை உருவாக்குறது அல்ல, குருவை உருவாக்குற வேலை. குருவனுடைய நோக்கம், எங்கள் குரு சங்கரானந்த சுவாமிகளுடைய நோக்கம் எல்லாரும் குருவாகணும். எந்த அத்வைத வேதாந்தம் உலகம் முழுவதும் பரவணும். இந்த உண்மை எல்லாருக்கும் போய் சேரணும். நம்ம துன்பமில்லாத வாழ்க்கை வாழணும். நம்ம நான் ஆத்மா, நான் கடவுள், நான் அப்படிங்கிறது தெரியணும். இந்த அல்ப ஜீவன் இல்லை, நான் தோன்றி மறையிற ஜீவன் இல்லை, இந்த துன்பத்தில் துவல்ற ஜீவன் நான் கிடையாது, நான் செத்து போகிற ஜீவன் இல்லை, நான் மீண்டு மீண்டு பிறந்து சாகிற ஜீவன் இல்லை, நான் அழியாதவன், சாகாதவன், மரணமில்லாதவன் அப்படிங்கிற ஒரு அந்த தத்துவத்தை, அந்த புரிதலை கொடுக்கத்தான் எங்களுக்கு இந்த இவ்வளவு சிரமப்பட்டு அவங்க அவருடைய வயசுக்கு இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இந்த இடத்துல இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் ஏதோ ஒரு சின்ன துரும்பாக இருந்துட்டு இருக்கிறோம். நீங்களும் எங்கள் கூட பயணிக்கணும், நீண்ட பயணத்துக்கு வரணும். கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை கடக்க முடியும். பிறவி பெருங்கடல் நீந்தாதான் அப்படி இந்த நீந்த முடியும். நீந்தி போய் நம்ம மறுபிறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால் எடுக்க முடியுங்கிற உத்தரவாதத்தை நாங்கள் உறுதி உத்தரவாதம் ரெண்டு உங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் எங்கள் குரு மூலமாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆழமாக புரிஞ்சுக்குங்க. நாங்கள் பேசுகிறதுல நிச்சயமாக தவறு இருக்கும். நாங்கள் வேதத்தில் கரைச்சி குடிச்சு இந்த இடத்துல உட்காரலைங்க. நான் தான் சொன்னேன், கருங்கலை செதுக்கிட்டு இருக்கிறாரு. செதுக்கிற சிதல்கள் போக மீதம் இருக்கிறதா, இன்னும் செதுக்க வேண்டியது ஏராளமாக இருக்குது. அவர் ஏன் எங்களை பேச விட்ருக்காருன்னா, எங்களை பேச விட்றதுங்கிறத அங்கே செதுக்கிறார். நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் அங்கே அந்த வேண்டாத செதில்கள் வெளியே போயிட்டு இருக்குது. ஆகவே நீங்கள் அப்படி தான் எங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா. நாங்கள் என்னமோ முழுக்க வேதாந்தம் தெரிஞ்சு உட்காந்துட்டு உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன்னு தயவு செய்து நீங்களும் நினைக்க வேண்டாம். நாங்களும் அந்த நிலைமையில் இல்லை, உங்களோடு தான் நாங்களும் பயணிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்டை நான் ஆரம்பிக்கிறேங்க. அப்போது இந்த உலகம் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறதுக்கு வருவோங்க. இப்போ நான் அப்படிங்கிறது எல்லாரும் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், நான் அப்படின்னா ஏன் நான் தான் இருக்கேன்னு அப்படிங்கிறோம். அப்போது நான் அப்படிங்கிறது இந்த உடம்புன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நான் அல்லாதவை நினச்சிட்டு இருக்கிறோம். நான் அல்லாதவை என்ன, நான் என்னை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே நான் அல்லாதவை. அப்போ நான் அல்லாதவைங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்குது. அப்போ நான் அப்படிங்கிறது அறிவுத்தன்மையுள்ள ஒரு கேட்டகரி. நான் அல்லாதவை அப்படிங்கிறது அறிவற்ற கேட்டகரி. அது சான்ஸ்கிரிட்ல சேதனம் அசேதனம்னு சொல்லுவாங்க. அந்த அறிவு உணர்வு இருக்கக்கூடியது சேதனம் என்றும், அந்த அறிவு உணர்வு தன்மை இல்லாததை அசேதனம் என்றும் சொல்லலாம், ஜடம்னு சொல்லலாம். அப்போது நான் அல்லாதது ரெண்டு கேட்டகரி இருக்குது. அப்போ நான் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நான் சரி உங்களுக்கு நம்ம என்ன கேட்குறீங்க, நான் யாருன்னு, நான் ஒரு மனிதன் அப்படின்றேன். ஓ மனிதனா யாருங்க, நான் கணேசனுங்க, இந்த கோயம்புத்தூருங்க, இப்போ இருக்கேன், இப்போ மலுமிச்சட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படியா, சரி அதுதான் நீங்களா அப்படின்னா, இல்லைங்க நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேங்க, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேங்க, அதெல்லாம் அது வேற இல்லைங்க. நான் அப்படிங்கிறத நான் இந்த உடம்புங்க, புரிஞ்சுக்கிட்டேங்க. இப்போ இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் போட்டிருக்கிற சட்டை, நீங்கள் வச்சுருக்கிற பேனா, இதெல்லாம் இல்லைங்க, எனக்கெல்லாம் அது அனத்தியம், ஏன்னா நான் அல்லாத பொருள் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போது நான் அப்படிங்கிறது இந்த உடம்பு, இந்த மேல் தோல் வரைக்கும் உள்ள இந்த உடலில் இருக்கிற அத்தனை என்னுடைய உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து நான் உபயோகப்படுத்துகின்றான், நான் பார்க்கின்றான், நான் காண்கின்ற அனைத்தும் நான் அல்லாதது. அவ்வளோதான். அப்போது அடுத்த கேள்வி வரலாம், சரி நான் அல்லாதது சரிங்க, அப்போ உயிர் உள்ளதெல்லாம் நான் அப்போ நான் பார்ப்பதும் அனைத்துன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு பானை இருக்குது, ஒரு பானையை பார்க்காது, பானை என்னையும் பார்க்காது. ரைட், இது சரியான ஒரு வார்த்தை தான், வாதம் தான். ஆனால் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேனே, அப்போ நான் வேற நீங்கள் வேற தானே.
அப்போ நம்ம எப்படி ரெண்டு பேரும் அதை எப்படி நான் வந்து நான் பார்ப்பது மட்டும்தான் இது நானும் மீதியெல்லாம் அப்போ நீங்கள்லாம் ஜடமா? அப்படி ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள வரும் இல்லைங்களா? இல்லை, நான் என்பது வந்து நான் என்பது ஒன்று தான். வேதம் தெளிவாக சொல்லுது, நான் என்பது ஒன்று தான். உடல்கள் பல பல பல, உடல்கள் வேறு வேறு வேறு. உங்க உடம்பு வேறு, என்னோட உடம்பு வேறு, கொசு உடம்பு வேறு, பசு உடம்பு வேறு, யானை உடம்பு வேறு. ஆனா எல்லாத்துக்குள்ளும் இருக்கின்ற ஆத்மா ஒன்று அப்படின்னு வேதம் தெளிவா சொல்லுது. அதனால நம்ம வந்துங்க இந்த இடத்துல நீங்க கேள்வி நம்ம வந்து தெளிவா நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்க. ஆத்மா பல அல்ல, ஆத்மா ஒன்று அப்படிங்கிறத வந்துங்க நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. அப்போ இந்த ஆத்மா ஒன்றுனா அப்போ நீ வந்து ரைட், அப்போ உடம்பு புதுவரை இருக்கிறது பூரா ஒரே ஆத்மா, கண்டிப்பா ஒரே ஆத்மா தான். அப்போ உடம்பு நான் பார்க்கறது உலகம் எல்லாம் வேற, எல்லாம் வேற தான். அதெல்லாம் அனாத்மா, அதெல்லாம் அனாத்மா தான். ஓ, அப்போ ரெண்டு கேட்டகரி இருக்குதுன்னு சொல்றீங்களா? ஆமா, ரெண்டு இருக்குது. ஏன் மூணாவதா ஒன்று இருக்கக்கூடாது? என்னது மூணாவதா இருக்கிறது? கடவுள். ஓ, கடவுள்னு ஒன்று இருக்கலாம் இல்லைங்களா? இருக்கலாம். அப்போ மூணாவதா ஒன்று இருக்க முடியாது, கடவுள்னு ஒன்று இருக்கலாம். எப்படி ஒன்று தான் இருக்குன்னு சொல்றேன் நானு, மூணாவதா இருக்குன்னு எப்படி என்னால சொல்ல முடியும்? இல்லை. அப்போ கடவுளை எதில் போடலாங்க? என்ன நான் அல்லாத பெட்டியில் போட்டுடலாங்களா? நான் ஒன்று, நான் அல்லாத அதை நான் பார்க்கப்படுகின்ற, அப்போ அந்த பெட்டியில் போட்டுடலாங்களா? கடவுள் அப்படி போட முடியாது, அபத்தம். அது வந்து அது 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 யாருனாலும் ஏற்றுக்க முடியாத விஷயம். அப்போ என்னோட பெட்டியில் போட்டுடலாங்களா? நான்கிற பெட்டியில் போட்டுடலாங்களா? நான்கிற பெட்டியில் அல்ல, அதுக்கு பதிலாக இப்படி திங்க் பண்ணி பார்ப்போமே. எப்படி? நான்லையும் போட வேண்டாம், உலகத்திலையும் இந்த வெளியே இருக்கிற அனாத்மா பொருளையும் போட வேண்டாம், கடவுளுக்குள்ள இந்த ரெண்டையும் போட்டலாமா? அப்படி பண்ணலாம் இல்லைங்களா? நான் உலகம் கடவுளுக்குள்ள இருக்குது. அப்படி சரி, இப்போ இந்த சப்ஜெக்ட் இப்படி வச்சிருப்போங்க, கடவுள் இருக்கட்டும் இப்போதைக்கு. அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த உடம்பு தான் நானுன்னு இப்போ நம்ம முடிவு கட்டிட்டு உறுதியா இருக்கிறோம். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். இப்போ நீங்க இந்த வகுப்பு விட்டு வெளியே போனா கூட அந்த உடம்பு நான் இல்லைன்னு வகுப்புல என்ன கேட்டாலும், ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன், உங்களுக்குன்னு சொல்லவில்லை. உடம்பு தான் நானுன்னு உறுதியா தான் வெளியே போகும். ஏன்னா அது மாறுறதுக்கு அந்த வகுப்புகள், இது போன்ற வகுப்புகளும் இது போன்ற ஒரு சத்சங்கங்களும் இது வந்து திரும்ப 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 நிதித்தியாசனம், அந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களில் தான் நான் உடம்பில்லை, நான் மனமில்லை, நான் இந்த புத்தி இல்லை, நான் இந்த அகங்காரம் இல்லை, நான் சாட்சா சைதன்ய சொரூபம் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அப்போ நீங்க இந்த உடம்பு வந்து வருவோம். அப்போ உடம்புங்கிறது என்ன? நான் இந்த 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 சரீரம், ஸ்தூல சரீரம் உடம்பா? அப்போ இதுக்குள்ள அப்பல அம்மா கேட்ட மாதிரி என்ன இருக்குள்ளார? அப்போ இதுக்குள்ள நான் இந்த கையை ஆட்டுறேன், தூக்குறேன், நடக்கிறேன், வர்றேன், பேசுறேன். இந்த சக்தி இருக்கு இல்லைங்களா? எது மூலமா வருது? பிராணன் மூலமா வருது. அப்போ பிராணன் தான் நான் சொல்லாம இல்லைங்களா? ஏன் சொல்லக்கூடாது? சொல்ல இல்லைங்களா? பிராணன் நானா? இல்லையே. ஏன்னா இந்த சக்தி குறையுது, கண்ணு தெரியற கண்ணு மங்கி போயிடுது, தெரியாம போயிடுது. எனக்கு பசிக்குது, நல்லா இப்ப பசி ஆகிறது இல்லை, தாகம் அடிக்குது, தண்ணி வருது. இப்போ இந்த மாற்றங்கள் மாறி மாறி வர்றது நம்மளது மாறுவது. சத்தியம் மாறாததுன்னு ஒரு இருக்கு. நித்தியம் எப்பவும் நித்திய வஸ்து தான், அதுக்கு மாற்றம்ங்கிறது கிடையாது. ஏன்னா அது முழுமையானது, அதுக்கு உறுப்புகள் கிடையாது. உறுப்புகள் இல்லாதனால அதனால மாற முடியாது, அதுக்கு தேவைகளும் இல்லை. அப்போ இது மாறிக்கிட்டே இருக்கின்ற அந்த பிராணன் நானா? இல்லை, கண்டிப்பா இல்லை. நம்ம சரி, அப்போ பிராணன் இல்லைன்னா கண்டிப்பா மனமா தான் இருக்கும். ஏன்னா மனம் தானே இத்தனையை சிருஷ்டிக்குது, மனம் தானே இத்தனையை அனுபவிக்குது, மனம் தானே இத்தனையும் அதுதானே நான் போக்தான்னு சொல்லி அனுபவிச்சுட்டு இருக்குது. நான் கர்த்தாங்குது. எல்லா இன்ப துன்பங்களையும் மனத்துக்குள்ள தானே போட்டு வாங்கிக்குது. நான் துக்கி, நான் சுகி, நான் பணக்காரன், நான் நான் அதிகாரி, நான் அந்த ஜாதி இந்த ஜாதி, நான் குள்ளம் ஏழை, நான் நோய்வாய்ப்பட்டவன், இத்தனை எங்கிருந்து வருது? இந்த மனம் தானே எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த மனம் வந்து இத்தனை மாற்றங்களை கொடுக்குற மனம் வந்து எப்படி சத்தியமா இருக்க முடியும்? நித்திய வஸ்து தானே அது பிரம்மம், நித்திய வஸ்து தானே ஆத்மா. அந்த ஆத்மா எப்படி மாறிட்டு இருக்கிறது எப்படி இருக்க முடியும்? ஆத்மாவை மாறினா என்ன இருக்கு? அப்புறம் ஆத்மாவுக்கும் மாறுதல் வந்தா நிலைமை என்ன ஆகும்? அப்போ மாறாத ஒன்று. இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரயில் போகணும் ஓடணும்னா நிலையான ஒரு தண்டவாளம் வேணும் இல்லைங்களா? தண்டவாளம் சேர்ந்து ஓடனா என்ன ஆகும்? ஓட முடியாது. அப்போ சத்தியம்னு ஒன்று இருக்கணும். சத்தியம், அதுதான் சத்தியம். சத்தியத்தின் மேல பொருத்தப்பட்டதுதான் இதெல்லாம். அப்போ மனம் வந்து மாறுவதால் மனமும் நான் அல்ல. தெளிவான முடிவுக்கு வந்துட்டங்களா? நம்மளுக்கு யாராவது சந்தேகம் தான் நம்ம இது வந்துங்க, நான் பேசுறதுக்கு
நீங்க கேட்கறது வந்திருக்கிறது அப்படியெல்லாம் இந்த சத் சங்கம். நீங்க பேசணும், நிறைய நாங்க கேட்கணும், அதுதான் இந்த சத் சங்கம் நோக்கம். நாங்க வந்து பேசிட்டு இருக்கிறது நீங்க கேட்கணும், நீங்க 1 மணி நேரம் உட்காரணும், 1/2 மணி நேரம் உட்காரணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. நீங்க தான் 1/2 மணி நேரம் பேசணும், நாங்க ஒரு 1/4 மணி நேரம் தான் பேசணும். ஏன்னா அப்பதான் எங்களுக்கும் தெளிவு கிடைக்கும், உங்களுக்கும் தெளிவு கிடைக்கும். அப்படிங்களா? ஏங்க நீங்க வந்துங்க எங்க லெவல்ல வந்து ஆச்சாரியாருங்க சேகர்ஜி வந்துங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறாருன்னா எல்லாம் தெரிந்து நம்ம விளக்கம் அடுத்தவங்களுக்காக தான் இவர் கேள்வி கேட்கிறாரு. நான் பின்னாடி உட்காந்து கவனிச்சுட்டு இருந்தேன். இவர் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்காவது மனசுக்குள்ள தோன்றி கூச்ச மனப்பான்மையில கேட்காம விட்டுருவாங்கிறதுக்காக கேட்கிறாரு. உண்மை அதுதான். நான் வந்து 25% தான் பேசுவேன், நீங்க தான் 75% பேசுங்க. அதுக்கு தான் நம்ம ஆச்சாரியார். சரி, நான் பேசுறேன். நம்ம குருவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை குருவாக்குறதில்ல, இங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் குருவாக்கணும். அப்போ அவங்க குருவாக்கணும்னா அவங்க அதிகமா பேசணும். அப்போ அவங்கள பேசி விட்டு அந்த சந்தேகத்தை கேளுங்க, அவங்க பேசுறது நமக்கு லாபம். இப்ப இத்தனை கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா, அப்பதான் நம்ம இந்த குறையெல்லாம் நம்மகிட்ட இருக்குதா, இதுக்கெல்லாம் பதில் நம்மளுக்கு தெரியலையாங்கிற ஒரு ஞானம் நம்மளுக்குள்ள பிறக்கும். இருக்கட்டுங்க, நீங்க சொல்றது ஒரு தெரியும் சார் உங்களை பத்தி ஆச்சாரிய எல்லாம் சொல்றது பூரா எப்படி ரொம்ப இதுக்குன்னே வாழ்க்கை அனுப்பிச்சிருக்காருங்க. தன்னுடைய அம்மாவுக்கு நான் இவரை பத்தி ஒரு 2 லைன் சொல்லிடுறேங்க. இருக்கிறேன், நான் சொல்றது என் கடமை. தாயும் தந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையை விட ஒரு சிறப்பான கடமை உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. அப்படி ஒரு சிறப்பான கடமையை சென்றிருக்காரு. காலையிலிருந்து பொழுது வரைக்கும் இந்த வயசுல இன்னும் வயசான அம்மாவை சகலமும் இவரு தான் கவனிச்சுட்டு இருக்காரு. நான் இவருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ்அப்புங்க. இது 92 இயர்ஸ் ஓல்டுங்க. அது வயசு ஒருவருக்கு இருக்கட்டுங்க. அத்தனை பணிவிடைகளும் ஒரு என்ன சொல்லுவாங்க, இன்னும் அந்த திருக்குறள் சொல்லுவாங்கல்ல, என்னொற்றன் கொல்லணும் சொல்லலாம், என்ன இது அது மாதிரி. சரி, அது இருக்கட்டுங்க. அது மாதிரி இவர் கேட்குற கேள்வியெல்லாம் நம்மளுடைய நன்மைக்கு. தயவு செய்து உங்களுக்குள்ள ஏதாவது இடையில கேள்வி இருந்தால் தாராளமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க, கேட்டுக்கலாம். அப்போது இந்த மனம் நான் இல்லைன்னு உறுதி ஆயிடுச்சு. அப்போ மனத்துக்கு தாண்டி இந்த மனத்தையும் கட்டுப்படுத்துகிற, மனத்தையும் அறிகின்ற, மனத்துக்கும் நீ செய்கிற தவறு நீ ரைட்டுன்னு சொல்லக்கூடிய தீர்மானிக்கின்ற புத்தி ஒன்று இருக்கு இல்லையா, அது மனத்துக்கு மேலே தானே. அந்த புத்தி என்னது? அந்த புத்தி தான் நான். ஏன்னா புத்தி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது, புத்தி தான் எல்லாத்தையும் செய்யுது. புத்திக்கு போகாமல் எதையும் நடக்க முடியாது. அப்போ புத்தி தான் நான், சரிதானே? ஆமாம். அந்த புத்தி மாறாமல் இருக்குதா? நிமிஷம் மாறுதே. நேற்றுக்கு ஒரு புத்தி, இன்னைக்கு ஒரு புத்தி சொல்றாங்கல்ல. புத்தி கட்டவன் ஆனா நேற்றுக்கு ஒரு என்னத்தை தின்னுட்டு வந்தாருல புத்தி மாத்திட்டு வந்துட்டான்றாங்க. சாதாரணமா நம்ம கலைக்கல் லாங்குவேஜ்ல பேசிக்கிறீங்களா? அப்போ மாறக்கூடிய புத்தி நான் இல்லை. ரைட். அப்போ ஒன்னே ஒன்று எஞ்சி நிற்குது. யாரு? நான் 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 எனக்குள்ள போட்டு தம்மட்டம் அடிச்சுட்டு இருக்கீங்களே நான். ஆமா, அந்த நான், அந்த கேபிட்டல் நான் இல்லை, ஐ ஸ்மால் நான், அந்த ஒரிஜினல் கான்சியஸ் இல்லை, அந்த ரிஃப்ளெக்டிவ் கான்சியஸ் ஆர்சி, அந்த நான் இருக்குங்க இல்லைங்களா. அந்த நான் என்னன்னு கேட்டீங்கன்னாமா, அது ஒன்று தனியாக கிடையாது. அது ஒரு புத்தியில் ஏற்படக்கூடிய விருத்தி. விருத்தி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நான் அப்போ எல்லாத்துக்கு பின்னாடியும் என்ன சேர்த்துக்குது. நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் யோசிக்கிறேன், நான் நோய்வப்பட்டுட்டேன், நான் உடம்பு மேலே இந்த 4-5 பஞ்ச கோஷங்கள் சொல்கிறோம் இல்லையா, அத்தனை மேலே இருக்கிற இது எல்லாத்தையும் அந்த உபாதிகள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த உபாதிகள் எல்லாம் இது நான் எடுத்துக்கிட்டு துன்பப்பட்டுட்டு இருக்குது. அந்த நானும் சொல்லப்போனால் அதுவும் நிரந்தரம் இல்லாத அழியக்கூடிய ஒன்று. ஏன்னா தன்னுடைய அறியாமையினால அதுக்கு இந்த விருத்தி உற்பத்தியாகி உலக வாழ்க்கையில சுழண்டுக்கிட்டு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்குது. அதுக்கு எப்போ அறிவு கொடுத்துட்றோமோ, இந்த மாதிரி வேதங்கள் கற்றுக்கிட்டு நம்மளை சுவாமி நம்ம குருஜி மாதிரி சங்கரானந்த சுவாமி மாதிரி விளக்கங்கள் கொடுத்து தன்னுடைய புத்தியில் ஒரு தெளிவு வந்து நான் ஆத்மா, நான் புத்தி இல்லை, மனம் இல்லை, புத்தி இல்லை, புராணம் இல்லை, அகங்காரம் இல்லை, நான் சாத் அந்த தூய ஆத்மா தான் அப்படின்னு அதுக்கு புத்தியில் என்னைக்கு தெளிவு வந்துருச்சோ அன்னைக்கு அகங்காரம் மறைஞ்சிருச்சு. அகங்காரம் இல்லை. அந்த நிலை வரும்போது அதுதான் நம்ம மோட்சம்னு சொல்றோம். புத்தி தானே எல்லாம். புத்தி தான், புத்தியினுடைய விருத்தி தான் அகங்காரம். ஆமா, நீங்க ஒரு மழை இருக்குது, மழை இருக்குதுமா, மழை என்ன கொண்டுட்டு வருது? மேகம்தான் கொண்டுட்டு வருது. மழை எது அடிச்சுட்டு போகுது? அந்த காத்து தான் கொண்டுட்டு வருது மேகத்தை. அந்த மேகத்தை அதே கொண்டுட்டு வர்ற காத்து தானே அந்த மேகத்தையும் கொண்டுட்டு போகுது.
அந்த காற்று தானே ரெண்டு வேலையும் செய்யுது. இதே வேலை தான் மனம் தான். புத்தி மனம்னு தனித்தனியாக பிரித்து பார்க்காது. இந்த அந்த கரணம் தான் இந்த வேலையை செய்யுது. ஏன்னா நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம். அந்த கரணம்ங்கிறது இதெல்லாம் சேர்ந்ததான் அந்த கரணம். அப்போது இதில் ஒரு தெளிவு வந்தானா இந்த புத்திக்கு சரியான அறிவை கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நீ துன்பப்படுறவன் இல்லை, நீ சுகதுக்கி இல்லை, நீ பரிபூர்ண ஆனந்த சுரூபி, நான் முழுமையானவன், நீ எங்கும் நிறைந்திருக்கின்றவன், நீ பூர்ண அறிவுள்ளவன், குறையுற அறிவுள்ளவன் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவை கொடுத்தாச்சுன்னு சொல்லிச்சுன்னா, அந்த புத்திக்கு தெளிவு வந்தாச்சுன்னா அது என்ன பண்ணும்? நான் சச்சிதானந்தம் சொல்லிக்காது. சச்சிதானந்தானே அது, எல்லாமே சச்சிதானந்தம் தானே, எல்லாமே பிரம்மம் தானே. அப்போ அந்த பிரம்மம் இல்லைன்னு எது மறைக்குது? என்னோட அறியாமை தானே மறைச்சிட்டு இருக்குது. அந்த அறியாமையை நீக்கிட்டான். கண்ணாடியில் இருக்குமா தெளிவா இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? கண்ணாடி தொடச்சா போதும் இல்லையா? இந்த ரூம் இருட்டா இருக்குது, இந்த வெளிச்சம் வரணும், என்ன பண்ணணும்? ஒரு சுவிட்சை போட்டால் வெளிச்சம் வந்துடும் இல்லையா? இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நான் பிரம்மம் இல்லை சச்சிதானந்தம் இல்லைங்கிறது எங்கே இருக்குது? புத்தியில் மறைக்கப்பட்டு இருக்குது இல்லையா? அந்த புத்திக்கு சரியான அறிவு கொடுத்தா வேலை முடிச்சது இல்லையா? ஆகுமா? புத்திக்கு சொன்னா புத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா மறந்துடும். மனம்ங்கிறது மறக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஆச்சுங்களா? அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போகும்போது இந்த விஷயம் நெக்ஸ்ட் கடவுளையே நம்ம உள்ள கோயிலுக்கு போறோம், சாமியை கொண்டு வெளியே போறோம், செருப்பு காணோம்னா கடவுளை மறந்துடுறோம். இந்த மாமி இருக்கார்ல, மாமி இப்பதான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த மனசனுடைய ஸ்ட்ரக்சர் இன்னும் ஏன் நம்ம நேற்று இருந்து இப்போ இது வரைக்கும் அந்த மனசுடைய ஸ்ட்ரக்சர் நாங்கள் சொல்லவே இல்லை. அதனால தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. அந்த மனசுடைய ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்லிடுவோம். அப்படிங்களாமா? ஆமா, அது அது சொல்லிடுங்க. மனசனுடைய ஸ்ட்ரக்சர் டயக்ராம் போட்டு சொல்லிடுங்க. அம்மா இப்போ வந்துங்கம்மா, எது உணர்வு அம்மா? புத்தி அறிவு 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 இல்லை, நம்ம இதே சொல்ல புரியும். அம்மா அம்மா சாத் அந்த சச்சிதானந்த சுரூபு வந்தங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்து சித்து ஆனந்தமாக இருக்காரு, ஆனந்தமாக இருக்கார். இருங்க முதல்ல அதை சொல்கிறேன். சத்தா இருக்காரு, சித்துங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தூய அறிவு தான் ஆச்சுங்களா, சைதன்யம்னு சொல்கிறோம். அந்த தூய அறிவு தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சொன்னமில்லையே அந்த மீடியா, அந்த ரிஃப்ளெக்டிவ் மீடியா அந்த கரணம் அதில் பரிதவிக்குது. அது ஜடம். இந்த அந்த கரணம் ஜடம், அதுக்கு அறிவு இல்லை, அறிவில்லாதது அது. இந்த அறிவுக்கும் அறிவு கிடையாது. எங்கே நம்ம இருக்கிறது? இந்த அறிவு எப்படி உண்டாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தூய அறிவானது சுத்த சைதன்யமானது இது இந்த உடம்புல இருக்கிற அது ஆத்மாவாக இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சு ஆத்மா என்னன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆத்மா என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மம் தான் ஆத்மா, பிரம்மம் தான் ஆத்மா. இந்த உடம்பளவில் இருக்கிற போது அந்த பிரம்ம அதுக்கு ஆத்மானு பேர் ஆச்சுங்களா. இது பிரத்திக் ஆத்மான்னு சொல்கிறோம், ஜீவாத்மான்னு சொல்கிறோம். ஜீவன் தான் அது. இந்த அந்த கரணம் ஜீவன், அது கூட இருக்க அந்த ஜீவாத்மான்னு சொல்கிறோம், பிரத்திக் ஆத்மான்னு சொல்கிறோம். இதுதான் இது ஆத்மாங்கிறது பிரம்மம் தான். ஆனால் உடம்பளவில் இருக்கிற போது இது தனி மரம், இது ஒரு தனி. இதே தோப்பா இருந்தா அந்த மனம் அந்த ஜீவனுக்கு பேர் என்ன? அந்த ஜீவன் ஈஸ்வரன். ஈஸ்வரன் ஜீவன் தெரியுமா உங்களுக்கு? ஈஸ்வரனும் அழியக்கூடியது தான். அது தெரியுமா உங்களுக்கு? சொன்ன அது ரொம்ப புரிதா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 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 அது அது இது இந்த புத்தியினோட உபாதி எப்படி அந்த காரணமாக இருக்குதோ, அது அந்த தூய அறிவு அந்த சைதன்யத்தினுடைய உபாதி தான் மாயாவாக இருக்குது. அந்த மாயா சக்தி தான் அன்னைக்கு அந்த ஈஸ்வரன் இருக்கிறார். ஈஸ்வரன் அப்படின்னா கட்டி ஆள்பவர்னு அர்த்தம், நன்றாக கட்டி ஆள்பவர்னு அர்த்தம். பிரம்மம் ஒன்று தான். பிரம்மமோகிட்டி அந்த பாட்டு கேள்வி, பிரம்மம் ஒன்று தான். இதெல்லாம் அந்த பிரம்மத்தினுடைய சக்தியாக மாயால உற்பத்தியான உபாதிகள் தான் நாமும் உலகம் அனைத்தும். இது எல்லாம் நீக்கிட்டனா பிரம்மம் ஒன்று தான் இருக்குது. இப்போ நீங்கள் அம்மாவுக்கு சொல்லக்கூடியது இந்த அந்த கரணத்தை சொன்னேன். அந்த கரணம் புரிஞ்சுதாம்மா உங்களுக்கு? அந்த கரணங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஜீவன் இந்த குடியிருக்கிற வீடு இந்த உடம்பு ஆச்சுங்களா. இது ஒரு டிஸ்போசபிள் இந்த இது மாதிரி இது 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 எல்லாம் கையை கால் ஆற்றம் பேசுகிறான்னா இது செய்யலை, எல்லாம் உள்ளே இருக்கிற ஜீவன் செய்கிறான், உள்ளே இருக்கிற அந்த கரணம் செய்யுது. மனம் தனியாக வேலை பண்ணுது, புத்தி தனியாக வேலை பண்ணுது, அந்த மாதிரி இல்லை கரெக்டு தான். அதாம்மா செயல்பாடு வச்சு பிரிச்சிருக்கோமா, வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். அந்த கரணம்னா என்னம்மா? கருவி.
கரணம்னா கருவி தானே. அந்த கரணம் என்னன்னா உள்ளிருந்து செயல்படுற கருவி, அவ்வளோதான், சிம்பிள். அப்போ உள்ளிருந்து செயல்படுற கருவி என்ன, நம்ம அந்த கரணம்ங்கிறோம். அது செயல்பாடுடைய தன்மையை வச்சு நம்ம பிரிக்கிறோம். அது ஒன்று தனித்தனியான பொருளை இல்லை. நீங்கள் வந்து இப்படி எடுத்துக்க வேண்டாம். ஓ மனமுன்னு ஒன்று தனியாக, ஓ தேங்க்ஸ், மனமுன்னு ஒன்று தனியாக இருக்குது, புத்தின்னு ஒன்று தனியாக இருக்குது, பிராணன் ஒன்று தனியாக, இது அகங்காரன் ஒன்று தனியாக இருக்குது. இதெல்லாம் வந்து அப்படி கிடையாது. இந்த பிராணன் உட்பட ஆச்சுங்களா, இதெல்லாமே வந்துங்க உடல் எப்படி 5 பஞ்சகோஷங்களால் ஆனதோ, ஸ்தூல பஞ்சகோஷத்தால் உருவானது இது. அது வந்து சூட்சும பஞ்சகோஷத்தால் உருவானது. நீங்கள் அது சூட்சுமாக இருக்குது. நீங்கள் வந்து அதான் நீங்கள் வந்து இந்த ஜடமான பொருள் எல்லாமே ஸ்தூலத்திலிருந்து வந்தது. எல்லாமே பஞ்சேந்திரியம் இது சொல்கிறாங்களே, என்ன ஆகாயம், வாயு, நெருப்பு, நீர், நிலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 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 5 பூதங்கள் தான். இதுவும் 5 பூதம். அது சூட்சும பூதம், இது ஸ்தூல பூதம். நம்ம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது செயல்பாடை வச்சு நம்ம பிரிக்கிறோம். மனம், புத்தி, அகங்காரம்னு பிரிக்கிறோம். எல்லாமே அங்கே தான், அந்த மனம்தான். சுருக்கமாக சொன்னால் இது நம்ம அந்த கரணம்னு சொல்லலாம், ஜீவன்னு சொல்லலாம், ஆவின்னு சொல்லலாம், பிரத்திகாத்மான்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்லலாம். ஆத்மா எப்போ ஆத்மா ஆகுதுன்னா அதோட நம்ம ஐக்கியம் ஆயிடுச்சது. நீங்கள் ஒரு இரும்பு குண்டு இருக்குதம்மா, அது நெருப்பில் ஓட்டு பழுக்க காய்ச்சிடுறீங்க, அது நெருப்பா இரும்பு கொண்டா இப்போ? அதுக்கு பேர் அந்த அந்த ததாத்மிகம் அப்படிம்பாங்க. இதில் வேதத்தில் அப்படி சொல்கிறாங்க. இதை அதானே பிரிக்க முடியாது. ஆமாங்க, நீங்கள் பானை இருக்குது, களிமண் இருக்குது, களிமண்ணிலிருந்து களிமண் தெரியுது, பானை தெரியுது, களிமண்ணிலிருந்து பானை தனியாடுங்க. ஸோ இது அதான் இல்லை, 2 கலந்தாச்சு. அது மாதிரி இது நம்ம இரண்டரை கலந்தாச்சு, பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அவ்வளோதான். நம்ம வந்து அப்போ நம்ம இந்த இப்போ தெளிவாக இருக்கும்னு ஓரளவுக்கு நான் வந்து அந்த அளவுக்கு விளக்கிட்டுனான்னு நான் நம்பலை. ஏதோ ஓரளவுக்கு முடிஞ்ச அளவு விளக்கியிருக்கேன். அகங்காரம்ங்கிறதும் அந்த கரணம் தான். புத்தியில் ஏற்பட்ட விருத்தி தான் அது. புத்தியில் ஏற்பட்ட நான்கிற ஒரு விருத்தி இருக்கு இல்லைங்களா, புத்தியில் எல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்களா. நீங்கள் வந்து என்ன செய்யிட்டு நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? ரிட்டையர்டான ஆஃபீஸர். நீங்கள் ஆஃபீஸ் வேலை செய்யும்போது என்ன ஆஃபீஸர், உங்கள் புத்தியில் எப்படி விருத்தியாச்சு? நான் ஆஃபீஸர் இல்லைங்களா. உங்களை எல்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? உங்கள் புத்தியில் என்ன விருத்தி? நான் ரிட்டையர்டு பர்சன். அதானே. வீட்டில் என்ன சொல்கிறீங்க? கணவன் மனைவி கிட்ட, பையன்கிட்ட என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் எங்கே அப்பா, இதெல்லாம் எங்கே ஏற்படுறது விருத்தி? புத்தியில் ஏற்பட்ட விருத்திங்களா. இதையெல்லாம் சொந்தம் கொண்டு அது பாருங்க. ஒன்று, நான் ஆஃபீஸர், எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் சொன்ன கேளு. அந்த நான் வந்து நான் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நான் உதவாக்கரை ஆகிட்டேன், ஏன்னா வீட்டில் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்கிற பேச்சு எடுபடுறது இல்லை. இல்லை பொதுவாக சொல்கிறேன் சார், தப்பை எடுத்துக்காதீங்க. இது வந்து பெரும்பான்மையான மக்களுடைய குறைய தான் நான் யதார்த்தமாக பேசுகிறேன். அகங்காரங்கிறத நீங்கள் எப்படி தனியாக வச்சு பார்க்குறீங்க? அதுதான் முதல்ல. அகங்காரத்தை பிரிக்காதீங்க. இல்லை நீங்கள் போடுங்களேன், எனக்கு வராது போடல. ஆத்மாவுடைய புரியல சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. வந்து ஒரு நடிகன் சார், ஒரு சிறப்பான நடிகன், அவருக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறாங்க, நடிக்க சொல்கிறாங்க. என்ன பாத்திரம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நீ இந்த படத்தில் பிச்சைக்காரனாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்திரம் கொடுக்குறாங்க. அவரும் பிச்சைக்காரனாக ஆகிட்டார். பிச்சைக்காரனா வேஷமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, தத்ரூபமாக பிச்சைக்கார மாதிரியே அவருக்கு கிளஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு தலைமுடியெல்லாம் கலைச்சி எல்லாம் அவர் அலங்கோலம் பண்ணியாச்சு. ஏன்னா அவர் மிகுந்த கோடீஸ்வரன், ரொம்ப மிடுக்கு இருக்கக்கூடிய ஆள் இன்றைக்கி பிச்சைக்காரனாக இருக்கிறார். அவருடைய கேரக்டர் என்னென்னா, ஒரு நல்ல ஒரு பணக்கார ஒரு பெண்ணை வந்து காதலித்து திருமணம் பண்ணணும். அப்படி ஒரு பணக்கார பெண்ணை அவர் காதலித்து திருமணம் பண்ணிக்கிறார். அவருக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்குது, வசதியில் மீறின வசதி ஆகிட்டார். இப்போ பிச்சைக்காரன் கோடீஸ்வரன் ஆகிட்டார். கோடீஸ்வரன் ஆன பிச்சைக்காரன் தன்னுடைய புத்தி கெட்ட தனத்தினால தேவையில்லாத வழிகளில் போய் பணத்தை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, நோய்வாய்ப்பட்டு இன்னைக்கு மைண்டு தெருவுக்கு பிச்சை எடுக்க வந்துட்டான். குடும்பமெல்லாம் சிதைந்து போய். அப்படி மீண்டும் வந்து பிச்சைக்காரன் தன்னுடைய என்ன பண்ணுறான்,
அந்த இன்பத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருந்த ஒரு அந்த பிச்சைக்காரன் இருந்த கோடீஸ்வரனாயி மீண்டும் வந்து துன்பத்தில் துவண்டுட்டு உடல் ஆரோக்கியத்தை துன்பம், பண கஷ்ட துன்பம், உறவுகள் போன துன்பம், உலகத்தில் கிடைக்கின்ற சுவேஷங்கள், அந்த வெறுப்பு அந்த மற்றவங்களுடைய போட்டு இதெல்லாம் அந்த துன்பம், இத்தனை துன்பை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். யாரு? இந்த பிச்சைக்காரன். யாரு? அந்த நடிகன். பிச்சைக்காரன் யாரு? அந்த நடிகன் தான். இப்போ என்ன பண்ணுறான்? இந்த நடிகன் வந்துட்டான். வந்து உட்காந்து சார் சூப்பர் சார்னு கையை கொடுத்து பிரமாதமாக நடிச்சிட்டிங்கன்னா அவன் வேஸ்தையெல்லாம் கலைச்சிக்கிட்டான். அந்த வேஷத்தையெல்லாம் கலைச்சிட்டான். இப்போ வந்து ரொம்ப ஹாயாக உட்காந்துருக்கான். ஆனால் அந்த நடிகனுடைய கால் தான் அந்த பிச்சைக்காரன் கால். நடிகனுடைய குரல் தான் அந்த பிச்சைக்காரனுடைய குரல். அந்த நடிகன் தான் அந்த துன்பமெல்லாம் அந்த பிச்சைக்கார வேடத்தில் அனுபவிச்சான். ஆனால் நடிகன் நான் பிச்சைக்காரன் இல்லை, நான் தான் நடிகன் அப்படின்னு உணர்ந்துட்டு வெளியே வந்துட்டான். ஒரு கால் நானே அதே பாத்திரமாகவே, என்னுடைய பாத்திரமே அது நான் மாறி இருந்தான்னா, பிச்சைக்காரனாக மாறி இருந்தான்னா அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கும்? அதுதான் இங்கே. நான் தூய ஆத்மா, நான் எங்கும் நிறைந்திருப்பவன், நான் எல்லையில்லாதவன், எனக்கு அழிவு என்பது இல்லை அப்படிங்கிற ஒரு நான் சாத் தூய ஆத்மான்னு தெரியாமல், நான் தான் பிரம்மம்னு தெரியாமல், நான் செத்து போகிறவன், நான் ஏழை, நான் துன்பத்துக்குள்ளாவன் அப்படிங்கிற அந்த நடிகன் நாம் போட்டிருக்கிற வேஷத்தை, அந்த நடிகன் அந்த வேஷத்தை நிஜமும் நினச்சிருந்தான்னா என்ன துன்பப்படுவானோ அது மாதிரி பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் துன்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த துன்பம் அறியாமை நினைது. இது மீண்டும் மீண்டும் பிறப்பை கொடுத்து பல லட்சக்கணக்கான பிறவிகள் அந்த துன்பங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டோம். என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், நான் நடிகன், நான் பாத்திரம் இல்லை, அந்த கதாபாத்திரம் இல்லை, நான் அது வேடம், நான் வேடதாரி அப்படின்னு. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஐயா சொல்றேன் அந்த இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் வேடதாரி, வேடம் அல்ல அப்படிங்கிறதான். இப்போ இதுங்களா? அப்போ இது ஒரு விஷயம் தெளிவுக்காக தான் சொன்னேன். இப்போ நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தது, இந்த உடம்புக்குள்ள இத்தனை மாற்றங்கள் இருக்கு இல்லைங்களா? இத்தனை மாற்றங்களையும் இது எல்லாம் நடக்கிறத ஏதோ ஒன்று கவனிச்சுட்டு இருக்கு. நான் சொல்ற மாற்றம் எப்படி நான் மாற்றம்னு சொல்றேன்? எதை வச்சு சொல்றேன்? இந்த மாற்றங்கள் எல்லாம் யாரு பார்த்தாங்க? நான் தூங்குறேன், முழிச்சுட்டு இருக்கேன், கனவு கண்டுட்டு இருக்கிறேன். இந்த மூணு இருக்கு இல்லைங்களா? நான் முழிச்சுட்டு இருக்கும்போது நான் தெரியும், எல்லாத்தையும் பார்க்குறேன். கனவு கண்டும் போது நான் உள்ள ஒரு சிருஷ்டியை உற்பத்தி பண்ணேன். அங்கே கனவுல யாருங்க சிருஷ்டியை உற்பத்தி பண்ணாங்க? மனம் தானே. இதுதானே உற்பத்தி பண்ணி உலகத்தை படைச்சது, எதிரியை படைச்சது, நண்பனை படைச்சது, போக பொருள் படைச்சது, துன்பத்தை படைச்சது, இன்பத்தை படைச்சது. அத்தனையும் இந்த மனம் கன உலகத்தில் பயந்துட்டு அலறி அடிச்சு சிங்கம் கடிக்குது, பாம்பு கடிக்குதுன்னு எழுந்து அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறோமே. அந்த உலகம் எங்கிருந்து வந்துச்சு? யார் உருவாக்குனாங்க? அதுங்க வெளியிருந்து வந்ததுங்களா? நம்ம தூங்கிட்டு தான் இருந்தோம். நம்மளுக்குள்ள எப்படி அந்த உலகம் வந்தது? அப்போ அந்த உலகத்தை சிருஷ்டிக்க முடியும் நம்ம ஆத்மானால். அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தையும் இந்த இதை முழுக்க இந்த லோகத்தை ஏன் அந்த ஆத்மானால சிருஷ்டிக்க முடியாது? இந்த ஆத்மா நம்ம உடம்புல கனவுல நினைவுலையும் தூக்கத்திலையும் படைச்சது உண்மைங்களா? அது பொய் தானே. அப்போ அந்த பிரம்மம், அந்த தூய அறிவு, அந்த சக்தி அது படைச்சது உண்மையா? ஏன் அது கனவு? அதனுடைய கனவுன்னு இது, அதனுடைய கனவு. நம்மெல்லாம் அதனுடைய கனவு. நம்ம உடம்புக்குள்ள வந்த ஜீவன்கள் எல்லாம் எப்படி நம்மளால் உற்பத்தி பண்ண முடியுமோ அது மாதிரி அந்த பரமாத்மா, அந்த ஈஸ்வரன் தான் இத்தனையும் நாடகம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த மாயா தான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்குது. மாயானா என்னன்னு கேட்கலாம். மாயாங்கிறது ஒன்றும் இல்லை, பிரம்மத்தினுடைய சக்திக்கு பேர் தான் மாயா. ஆமா, மாயா இந்த சைதன்யத்துல ஏற்படக்கூடிய உபாதி தான் மாயா. அந்த மாயா தான் இந்த பிரபஞ்சங்கள் இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்குது. எஸ் தோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ எஸ் சார் இருக்குதே சார், நான் தொட்டு அனுபவிக்கிறேனே, பார்க்கறேனே, எல்லாம் இருக்குதே, நீங்க எப்படி எஸ் தோன்னு சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இந்த உலகம் எப்போ 13.4 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்கிறாங்க. ஒரு புள்ளி அணுவை விட சின்னதாக இருக்கிறதுல இருந்து தான் அந்த ஆகாயம் தோன்றுச்சு, அப்புறம் இத்தனையும் தோன்றுச்சுங்கிறாங்க. அப்போ அந்த இல்லாத உலகம் இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் இருக்குது.
நாளைக்கு எத்தனையோ பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி இது இல்லாமல் போயிடும் விஞ்ஞானம் சொல்லுது. வேதம் அதையே தான் சொல்லுது. அப்போ தோன்றுதல், நிலைத்திருத்தல், மறைதல், இந்த 3 செயல்கள் நடந்துட்டு இருக்கா இல்லைங்களா? நம்ம கனவுல அதான இருந்துச்சு. கனவு தோணுச்சு, கனவு கண்டோம், மறைந்தது. இது கனவு மாதிரி இந்த உலகமும் இந்த பிரபஞ்சமும் தோற்றமும் நிலைப்புத்தன்மையும் மறைப்புத்தன்மையும் நிகழ்ந்துட்டு இருக்குது. இது யாருனால் நிகழுது? சாட்சாத் அந்த சைதன்யம், அந்த அறிவு சொரூபம், அந்த சச்சிதானந்தம் அவங்க தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு மித்யா, சத்தியம் இல்லை. சத்தியம்ங்கிறது எது ஒன்று முக்காலத்திலும் இருக்கின்றதோ அது சத்தியம். நேற்று இருக்குது, இன்று இருக்குது, நாளையும் இருக்கும், அது சத்தியம். தோன்றி மறைவது மித்யா. அப்போ இந்த உலகம் மித்யான்னு சொல்றோம். ஏன் சார், எப்படி சார் நீங்க வந்து மித்யான்னு சொல்றீங்க அப்படின்னா, ஒரு தண்ணி இருக்குது. தண்ணியினால நீரா இருக்க முடியும், பனிக்கட்டியா இருக்க முடியும், நீராவியா இருக்க முடியுமல்ல? எல்லாம் நீர் தானே. அப்ப அந்த நீரா இருக்கிறதுக்கு வந்து இத்தனை மாற்றங்களுக்கு முடியும்னு சொல்லிச்சுன்னா ஏன் பிரம்மத்தினால முடியாது? அந்த நீர்த்தன்மை மாறிச்சா? பனிக்கட்டி ஆனதுனால நீர்த்தன்மை மாறிடுச்சுங்களா? ஆவியை போயிட்டதுனால நீர் எல்லாம் போயிடுச்சா? எல்லாம் நீர் தானே. இந்து மகா சமுத்திரம் இருக்குது. அந்த சமுத்திரங்கிறது கடல்ல இருக்கிறது அலை வருது, சிற்றலை வருது, பேரலை வருது, சுனாமி வருது. அது பேசிக்குது எல்லாம் நான் சின்ன அலை, நான் பெரிய அலை, நான் என்னை விட நீ வந்து சீக்கிரமா செத்து போயிட்டேன், நீ ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிற, இப்படியெல்லாம் அந்த அலைகள் பேசிக்குது. அந்த அதெல்லாம் ஜீவன் நம்ம தான். அந்த அலைகள் உண்மையா? அலைகளுடைய தன்மை என்ன? உண்மைத்தன்மை என்ன? அலைகள் அத்தனை தண்ணி தானே. கடல்ங்கிறது என்ன? தண்ணி. அலைங்கிறது என்ன? தண்ணி. சுனாமி என்ன? தண்ணி. எல்லாமே தண்ணி. அப்போ நம்ம சொரூபத்தை, நான் ஆத்மா, சச்சிதானந்த சொரூபம், சச்சிதானந்த பிரம்மம், ஜகத்காரணம் அஸ்மி அப்படிங்கிற அந்த உண்மை தத்துவத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னா, நம்ம வந்துங்க, நான் இந்த பானையை சொல்லிச்சா, நான் இதை சொன்னார், களிமண் பானைக்கு வந்து பானைக்குள்ள வந்து பேச சக்தி இருந்துன்னு வச்சுக்க. நான் சின்ன பானை, நான் வாய் பெருசா இருக்கிற பானை, வயிறு பெருசா இருக்கிற பானை, நான் சீக்கிரம் உடஞ்சு போயிட்ட பானை, நமக்கு வந்து கொஞ்சம் வாரி சுத்தி இதனோட உடஞ்சு போச்சு, இது பேசிக்காதா? அது மாதிரிதான் நம்மளும். அப்போ நம்மளுக்குள்ள பேதங்கள் இல்லைன்றேன். பேதங்கள் அதுக்கும் வாய் இருந்து பேசுறதா பேதங்கள் வந்துடும். அது சும்மா இருக்குது, ஜடமா இருக்கிறதுனால பேதங்கள் தெரிய மாட்டேங்குது. அப்போ எங்க இந்த பேதங்கள் வந்துன்னா, நம்மளுக்குள்ள அறிவுக்குள்ளார இந்த அறியாமை ஒன்று வரும்போது, நான் அல்பன், நான் ஜீவன் அப்படிங்கிற வரும்போது இந்த பேதங்கள் எல்லாம் உண்டு வருதுங்க. இப்போ மித்யா அப்படின்னு என்னன்னு கேட்கலாம். நீங்க சத்தியம் மித்யான்னு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். அப்போ மித்யாங்கிறது, சத்தியம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சத்தியம்ங்கிறது என்றும் இருப்பது, நிலையாக இருப்பது, அழியாதது, மாறாதது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ மித்யான என்ன? இப்போ மூணு விஷயத்தை இங்க பேசணுங்க. உண்மை, பொய், இல்லாதது. இல்லாததுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, முயல் கொம்பு இல்லை, வட்ட சதுரம் இல்லை, மலடியின் மைந்தன் இல்லை, அதை விட்டுரும். அப்போ உண்மை, பொய். பொய் அப்படிங்கிறது, உண்மைங்கிறது தெரியும், பொய் அப்படிங்கிறது என்ன? இப்போ பானை வந்து இப்போ களிமண் உண்மை, பானையும் உண்மாறு தெரியுது. சரி, பானை எடுத்து கொடுங்கன்னு உங்களை கேட்குறேன், எடுத்து தர முடியுமா? முடியாது. சூரியன் எங்க உதிக்குது, எங்க மறையுது? கிழக்கு உதிச்சு மேற்க மறையுது. இது உண்மையா? இல்லைங்களா? அப்போ நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம், அப்படியே வேகமா மரங்கள் போகும், எலக்ட்ரிக் போஸ்டெல்லாம் வேகமா போகும், நம்மளை விட வேகமா போகும். நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம அதெல்லாம் நகருதா? வேகமா நகருதா? இல்ல. எஸ் தோ. அப்போ அந்த நம்ம ரயில் பயணத்தின் போது அந்த மரங்கள் வேகமாக ஓடுவது மாதிரியும், அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்லாம் வேகமாக போகிற மாதிரியும் நமக்கு அந்த 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 விருத்தி மனசுக்குள்ள உற்பத்தி ஆகுது. ஆனா அது உண்மை இல்லைங்கிறது நம்ம அறிவு அனுபவத்துல என்ன சொல்லுது? அது உண்மைன்னு சொல்லுது. அனுபவத்துல உண்மைன்னு சொல்லுது. சூரியன் கிழக்கு உதிக்குது, மேற்க மறையுதுங்கிறது அனுபவம். நம்ம அன்றாட பார்க்குறேன், மேற்க கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் உதிக்க முடியாது, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்டா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் அனுபவத்துல நம்ம பேசிக்கிறது. ஆனா அனுபவம் உண்மையா? எல்லா அனுபவங்களும் உண்மையா? இந்த உடம்புக்கு என்ன உடம்பு நானு நினைச்சிருக்கிற அனுபவம் உண்மையா? அனுபவம் சொல்லுது இந்த உடம்பு நானுன்னு, இந்த பிராணம் நானு, மனம் நானு, புத்தியா நானு, இந்த அகங்காரம் நானுன்னு சொல்லுது. ஆனா
அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்யும்போது இதெல்லாம் உண்மை இல்லைங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் வேதங்களும் குருமார்களும் ஆச்சாரியர்கள் எல்லாம் நம்மளுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த வகுப்பு நாம கத்துட்டு இருக்கிறோம், இந்த வேதாந்த கத்துக்கிறோம். ஆகவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மித்தியா என்பது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? பானை இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? நகை இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? இருக்கு இல்லையா? நகை ஒட்டி வளையலுங்கிறோம், ஒட்டியானங்கிறோம், பானைங்கிறோம், எல்லாம் இருக்கு இல்லையா? ஆனா உண்மைத்தன்மை இருக்கா? அதுக்கு இருப்புத்தன்மை இருக்கா? களிமண் சத்தியம் மித்தியாவு இல்லாம இருக்குமா? மித்தியாவை சார்ந்துதானே, அந்த சத்தியத்தை சார்ந்துதான் இருக்குது. சத்தியம் இல்லாம இருக்க முடியுமா? அப்போ எது ஒன்று சத்தியத்தை சார்ந்திருக்கின்றதோ அது மித்தியா. சத்தியம் மித்தியா சார்ந்திருக்காது. சத்தியம் எப்பவுமே சத்தியமாகத்தான் இருக்கும். மித்தியா சத்தியம் இல்லாமல் மித்தியா இருக்க முடியாது. ஆகவே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளுக்கும் நான் சொல்ற அந்த சத்திய வஸ்துக்கும் நம்ம எதையெல்லாம் நான் அல்லாததை நான் நம்மளுக்குள்ள சுமத்தி கொண்டு இருக்கின்றோமோ இந்த உறவு தான் ததாத்மிகா சொல்றீங்களா? ததாத்மிகா அந்த இரும்பு குண்டுடைய அந்த நெருப்புல போட்டா எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த உணர்வுகள் எல்லாம், இந்த உடம்பு உணர்வு, இந்த புத்தி எல்லாம் சேர்ந்து இதோட வெளி உலகத்தோடையும் மற்ற விஷயங்களோடையும் ஐக்கியமாயிட்டு அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது அல்ல. நான் சாத் சுயப்பிரகாசம், சாத் சைதன்யம், சாத் பிரம்மம் சத்தியம் ஞானம் அனந்தம் சச்சிதானந்தம் சகத்காரணம் அஸ்மி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வகுப்புங்க. எங்கள் குருஜி வந்துட்டாங்க. இன்னும் நான் முடிக்க முடியாதுங்க, ஏன்னா உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு உங்களையெல்லாம் நிறைய பேர் புதுமுகமாக எனக்கு தெரியுது. நானும் என்ன அடிக்கடி கேப் போட்டு வர்றதுனால நானே புதுமுகம்தான். நீங்கள் இந்த இடத்துல நாங்கள் இந்த ஆசிரமம் கட்டி இவ்வளோ தூரம் இங்கே இருக்கிறது, குருவை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு இது குருவனுடைய அத்தனுடைய சொல்லக்கூடாது உழைப்பு பூரா இந்த ஆசிரமத்தில் கொண்டுட்டு வச்சு இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். எங்களை மாதிரி கருங்கலை எல்லாம் சிறுக இந்த மாதிரி பேச விட்டு செதுக்கி சிற்பமாக வடிக்கணும் அப்படிங்கிறதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். குரு முன்னாடி சொல்ல இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஜடத்தையெல்லாம் எங்களுக்கு அறிவு சுரூபமாக எங்களை மாற்றி உட்கார வச்சிருக்கிறாங்க. எங்களை அந்த அறிவை நான் எல்லாருக்கும் உலகத்துக்கு கொடுக்கணும். நீங்கள் ஆச்சாரியார் ஆகணும். இந்த நீங்கள் ஆச்சாரியார் ஆகி நீங்கள் 10 பேர் ஆச்சாரியார் உருவாக்கணும். அந்த ஆச்சாரியார் உலகம் பூரா போகணும். இந்த அத்வைத வேதாந்தம், அத்வைத கருத்துக்கள் நம்ம இந்தியாவில் தோன்றன ஒரு அற்புதமான ஒரு கருத்து எங்கே உலகம் பூரா போய் சேரணும். ஏன்னு சொல்லிச்சுன்னா, மற்ற மதத்தில் வருவான் கடவுள் படைத்தான், இங்கே சொர்க்கத்திலிருந்து படைச்சான், நரகத்திலிருந்து படைச்சான், நான் வருவேன் எல்லாத்தையும் எழுப்பி உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புவேன், நரகத்துக்கு அனுப்புவேன், என்னை நம்பாதவங்களையெல்லாம் மீளாத நரகத்தில் போட்டுருவேன். இப்படியெல்லாம் உலகத்தில் மரியாமையை வச்சு பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி அவங்களுடைய மீண்டும் பிறவி கடையில் தள்ளிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து மாற்றணும். அப்படிதான் எங்கள் நோக்கமாக. எங்களுக்கு பைசா மேலேயோ பணத்து மேலேயோ நோக்கம் இல்லை. நீங்கள் தொடர்ந்து வரணும். எங்களுக்கு நீங்கள் எந்த பொருளுதவியும் கொடுக்க வேண்டாம். எங்களுக்கு உங்களுடைய ப்ரெசன்ஸ், உங்கள் மூலமாக நிறைய பேர் வர வச்சு எங்கள் ஆசிரமுக்கு இந்த கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு உங்களுடைய மாரல் சப்போர்ட் மட்டும் போதும். வேறு எந்த சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கறதில்ல. நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து வரணும், எங்களுக்கு இந்த ஆதரவு கொடுக்கணும். எங்களை மாதிரி ஆச்சாரியர்கள் இன்னும் ஜொலிக்கிறதுக்கு நீங்களாம் தான் காரணம். ஜொலிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு எல்லாருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேளுங்க. ஏன் நான் சொல்ற ட்ரை பண்றேனே. நான், உலகம், கடவுள், இந்த 3 பத்தி தான் லிங்க் பண்ணி தான் பேசுனீங்க. இப்போ நான்ங்கிறத பற்றி நாங்கள் சிறு வயசுலேருந்து நாங்கள் தப்பாக தான் புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உலகம் அப்படிங்கிறத பற்றி சிறு வயசுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் என்னென்ன மாதிரி தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கடவுள் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் இது வரைக்கும் தப்பாக தான் புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. கரெக்டுங்களா? நீங்கள் சொல்லுங்க. இப்போ கடவுள் அப்படிங்கிறது இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அம்மா அப்பா எல்லாமே அப்பா பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வா, பெருமாளை கும்பிடு, கணபதி கும்பிடு, ஈஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வா,
இது மாதிரி எல்லாம் பல விதமாக சொல்லி இது வரைக்கும் நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அந்த கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது தப்புன்னு சொல்ல வரீங்களா? நாம் இது வரைக்கும் தப்பாக தான் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொன்னீங்க, அதை வச்சுட்டு நான் சொல்கிறேன். இன்னும் சேகர்ஜி வந்து நல்ல கேள்வி தான் நான் சொல்லிங்க. ஆனால் தப்பான புரிதலோடு கேட்குறேன். நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்லலை. நான் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கேங்கிறது எதை சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த உடல் நினச்சிட்ருக்குறோம், நான் இந்த மனம் புத்தி அந்த 5 பஞ்சகோஷங்கள் நினச்சிட்ருக்குறோம். அதல்ல, சாஸ் அந்த அந்த ஆத்மா தான் நம்ம, அந்த பரபிரம்மம் தான் நம்மன்னு நான் சொன்னோம். கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா? அவர் கேட்குற கேள்வி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாமே நான் தான் ஆத்மா அப்படின்னா, வேறு எல்லாமே அனாத்மா அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நான் ஏன் கோயிலுக்கு போகணும்? நான் ஏன் சாமி கும்பிடணும்? தேவையில்லையே. நான் அல்ப ஜீவன் அப்படிங்கிறதுனால தான் நான் சாமி கும்பிட்றேன். எனக்கு வந்து நான் கேட்குறது கிடைக்கணும். நம்ம தான் சின்ன வயசு சொல்லியிருக்கிறாங்களே, நீ ஏதாவது தப்புன்னா கண்ணை குத்துவாருன்னு. அப்போ அந்த கண்ணை குத்துற கடவுளுக்கு ஒரு பயம் வேணும் இல்லையா? அப்போ அந்த பயத்தில் நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். நம்ம நல்லா இருக்கணும்னு கோயில் போயிட்டுருக்கோம். குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இப்படி போயிட்டுருக்குறோம். 2 விஷயம். நம்ம வந்துங்க, நான் குருஜியோட பர்மிஷனோடு சொல்கிறேன். எனக்கு இந்த தவறுகள் இருந்தால் குரு பின்னாடி திருத்துவாங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறேன். நாம் இப்போ வரைக்கும் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? ஜீவனாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா இந்த பிராரப்தத்தில் இந்த ஜீவனாக நம்ம இருந்துட்டுருக்குறோம். இந்த பிராரப்தத்திலிருந்து நம்ம இந்த பிறவி தப்பிக்க முடியாது. நம்ம பிராரப்த முடிவு வரைக்கும் இந்த ஜீவன் இருக்கும். நீங்கள் சொன்னீங்களே அந்த 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 கர்ணம் இருக்கும். அப்போது அது வரைக்கும் உள்ளதை நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, தெய்வங்கள் எல்லாமே இறைவனுடைய சக்தியினுடைய வெளிப்பாடு தான். இது வேற ஒன்றும் கிடையாது. அப்போது ஒவ்வொரு சக்திக்கு நம்ம ஒவ்வொரு தெய்வங்களை வச்சுருக்கிறோம். கண்ணுக்கு ஆதித்யா இப்படி மாதிரி ஒன்னொன்றுக்கு நம்ம வந்து வச்சுருக்கிறோம். அந்த நம்ம மதத்தினுடைய அந்த வேதத்திலேயே சொல்லுது, ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்குது அப்படின்றது. அப்போது அந்த தெய்வங்களை அந்த காரண குறைகளை பாடுகளுக்காக இந்த உடம்போடு நம்ம எத்தனை காலம் வாழ்கிறோமோ அத்தனை காலம் அந்த பிரார்த்தனை அவசியம். கோயிலுக்கு போகிறதுங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, இந்த மனக்குறைக்கோ உடல் குறைக்கோ மட்டும் இல்லை, மன தூய்மைக்காக போகணும். அப்போ நான் போய் உட்கார்ந்து அந்த பிரார்த்தனை பண்ணும்போது என் மனதில் இருக்கிற அழுக்குகள் நீங்குகின்றன. அழுக்குகள் நீங்குகின்ற போது மன சுத்தி ஏற்படுகின்றது. மன சுத்தமாகும் போது ஞானம் பிறக்கின்றது. ஞானம் தான் மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கின்றது. ஆகவே நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றது வந்து இந்த குறைகள் நிவர்த்திக்காக மட்டுமல்ல, தன்னுடைய மன சுத்திக்காகவும் போகிறோம். அங்கே இப்போ நம்ம போகிறதுனால நமக்கு அறியாமல் இருக்கிற நம்மளை மாதிரி 10 பேர் போவாங்க. எல்லா குருமார்களுக்கு தெரியும். தயானந்த சரஸ்வாமி கோயில் கட்டி வச்சிருக்காரு. ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் கோயில் இருக்குது. ஏன் கட்டி வச்சிருக்கிறாங்க? எல்லாருமே பிரம்மத்தை நேரடியாக தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஏணிப்படி என்ன, அவங்களுக்கு படிக்கட்டு என்ன? அப்போ அந்த படிக்கட்டு தான் அந்த கோயில் உருவாக்கி வச்சு இந்த வழிபாடு உண்டு பண்ணி நம்மளுடைய மன தூய்மைக்காகவும் நம்மளுடைய மனக்குறைகளுக்கு ஒரு நிவர்த்திகளுக்காகவும் ஜீவனா வாழ வரைக்கும் அது நமக்கு தேவை இருக்குது. நான் ஜீவன் இல்லை, அந்த பரபிரம்மம் அப்படின்னு நம்ம என்னைக்கு உணர்ந்திருக்கிறோமோ அது தேவைன்னு சொல்ல வேண்டாம், தேவையில்லைன்னு சொல்ல வேண்டாம். அது இருக்கட்டும். நான் பிரம்மங்கிற முழு மனதோட முழு உணர்வோடு நம்ம வாழ்ந்தோம்னா அதுதான் மோட்சம், அதுதான் விடுதலை. நன்றிங்க.